அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இன்னைக்கு டெலகிராமில் டெஸ்டர்ஸ் அப்லோட் ஆகலை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நான் கொடுத்துட்டேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் நம்பர் 1 டெஸ்ட் நம்பர் 10 வரைக்கும் இருக்கிற எல்லா டெஸ்டர்ஸ்லையுமே எல்லாரும் அட்டன் பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் அதை அட்டன் பண்ணாதவங்க எல்லாருமே அட்டன் பண்ணிடுங்க. இன்னைக்கு மேக்ஸ் பேக்கப் டே அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் ஏதாவது ஒரு 2-3 டெஸ்டர்ஸ் அட்டன் பண்ணாமல் இருப்பீங்க. சில சூழ்நிலையால் ஒர்க் போயிருக்கலாம், இல்லை ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு டேல நீங்க அட்டன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை ப்ராப்பராக ஒரு 1/2 an hour ஒரு 1 hour டைம் எடுத்து அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதை டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கோங்க. அதுக்காக இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் பேக்கப் டே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இது கம்பைன் பிடிஎஃப் இருந்தால் நல்லா இருக்கும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதனால டெஸ்ட் நம்பர் 1 இருந்து டெஸ்ட் நம்பர் 10 வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன் பண்ணி மெர்ஜ் பண்ணி நம்ம டெலகிராம்லேயே கொடுத்துருக்கோம். அதோட பிடிஎஃப் கொஷின் டெஸ்ட் நம்பர் 1 அதுக்கு கீழே ஆன்சர் கீ, அதுக்கப்புறம் டெஸ்ட் நம்பர் 2 அதுக்கு கீழே ஆன்சர் கீ வித் ரெஸ்பெக்டிவான ஆன்சர் கீ. அது மாதிரி டெஸ்ட் நம்பர் 1 இருந்து டெஸ்ட் நம்பர் 10 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே நம்ம இந்த டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலகிராமில் எல்லா விதமான டீட்டெயில்ஸ், கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் அண்ட் ஃப்ரீ கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் தான் கொடுக்குறோம். அது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். இது வரைக்கும் சேனலில் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் வரல சார், ஸோ ரொம்ப டிமோட்டிவாக இருக்குது, ஏதாவது மோட்டிவ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒன்று பேசுங்க, சம்திங் ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. பட் எனக்கு அந்தளவுக்கு மோட்டிவேஷனாக பேச தெரியுமான்னு தெரியல. பட் ரியாலிட்டியை சொல்லணும் அப்படின்னா வெயிட் பண்ணால் ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒன்றை விட ஒன்று பெட்டர், இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே இருக்கும்போது நம்ம ப்ரைவேட் செக்டாருக்கே வேலைக்கு போயிடலாமா, இல்லை கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இன்னும் பிளானர் வரல, நம்ம டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கோம், பட் இன்னும் அதை பற்றின ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடியா இல்லை, நம்மளும் படிச்சுட்டே இருக்கோம். குரூப் 2 மெயின்ஸ் சில பேர் எழுதிருப்பீங்க. குரூப் 2 மெயின்ஸ் எழுதி அவங்களுக்கு இன்னும் ரிசல்ட் வரல. நிறைய பேர் இதுக்காக நான் ஒரு 10 மாதம் வெயிட் பண்ணேன், இன்னும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இதை நம்பலாமா, இல்லை நான் ப்ரைவேட் வேலைக்கே போகலாமா, வீட்டில் காரணங்கள் சொல்ல முடியல, ரெகுலராக எவ்வளோ பிரச்சனை இருக்குது ஒவ்வொரு ஃபேமிலி சைட்லையுமே. இதுவே ஈவன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் அதுக்கு மேலே பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லையுமே. ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியமாக நான் இன்னைக்கு காலையில் ஒரு குட்டி ஒரு கதை ஒன்று படித்தேன். அது என்ன அப்படின்னா, ஸோ ஐ எம் நாட் குட் பெஸ்ட் மோட்டிவேஷன் ஸ்பீச்சர் கிடையாது, பட் என்னால் முடிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்லணுங்கிறேன். விருப்பம்னா எடுத்துக்கோங்க, விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க, அந்த மாதிரி தான், ஓகேங்களா. ஸோ என்னன்னா ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில், ஓகேங்களா, அந்த காலத்து அரசர்கள் காலத்தில் ஒரே ஒரு தளபதி இருந்திருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு குதிரை வளர்த்துருக்காரு, ஒரு கழுதை வளர்த்துருக்காரு. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குதிரைக்கு அதிக கவனிப்பு இருக்குமா, இந்த குதிரைக்கு அதிக கவனிப்பு இருக்குமா, அப்படியே அதுக்கு என்ன தேவையோ பசும்புல், தீவனம், தண்ணி, அந்த மாதிரி பயங்கரமான எப்போதுமே அதுக்கு எப்போவுமே ரொம்ப தனி கவனம் இருக்குமா. ஆனால் அந்த குதிரைக்கு, இந்த கழுதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ அந்த அப்படியே காஞ்ச புள்ள போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருந்திருக்கான். அதனால அந்த குதிரை, இந்த கழுதை பார்த்துட்டு என்னடா இது, நம்மளும் ஒரு உயிரினம் தான், நம்மளுக்கும் 4 கை 4 கால், அதாவது 4 கால் தான் இருக்குது, ஒரு தலை தான் இருக்குது. அதே மாதிரி குதிரைக்கும் அப்படிதான் இருக்குது. பட் அதுக்கு மட்டும் ஏன் தனி கவனிப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அதை மனசை வருத்திக்கிட்டு அந்த கழுதை என்ன பண்ணியிருக்கான், அந்த குதிரை மேல ஒரு கோபம்லாம் வச்சிருக்கான். ஆனால் அந்த குதிரை ரொம்ப சட்டில்டா என்னதான் இடையூறு பண்ணாலும், அந்த கழுதை இடையூறு பண்ணாலுமே, ஆனால் அவங்களுக்கு கொடுக்குற அந்த புல்லு எல்லாத்தையும் சாப்பிட்டு கொள்ளுன்னு அந்த குதிரை இருந்திருக்கு. பட் அந்த குதிரைக்கு தனி கவனம் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆக ஆக அந்த கழுதைக்கு அந்த குதிரை மேல பயங்கரமான கோபம் இருந்திருக்கு. இதை பார்த்துட்டே ஒரு டைம்ல அந்த நாட்டுல போர் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ போர் தொடுக்கும் போது இந்த குதிரை எடுத்துக்கிட்டு அந்த தளபதி போயிட்டாரு. போய் படையில போர் தொடுத்து கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணிட்டு வர்றாங்க. வின் பண்ணிட்டு, அதாவது ஜெயிச்சு அந்த நாட்டை காப்பாத்திட்டாங்க. நாட்டை காப்பாத்துறதுக்கு அப்புறம் அங்கிருந்து வரும்போது தெரியுது அந்த குதிரைக்கு
பயங்கரமான காயம், கை காலெல்லாம் காயம், அங்கங்கே கத்தி கிளியெல்லாம் இருந்திருக்கு. ரொம்ப சோர்வாக வந்திருக்கு அந்த குதிரை. அப்பதான் அந்த கழுதை நினைச்சான், ஓ இவ்வளவு நாள் இது மேல இந்த தனி கவனம் எதுக்காகனா இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு தான் போல, இல்ல இதுக்கு முன்னாடி ஸோ இப்போ இந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடியே அது பயங்கரமா போய் எங்கேயோ ஒரு போர்ல போய் ஜெயிச்சுட்டு வந்தனாலதான் அந்த தனி கவனம் இருக்குது. நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்கல, அதனால நமக்கு அந்த தனி கவனம் கிடையாது. ஏனோ தானோ வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, நம்ம பயங்கரமான ரிஸ்க் எடுத்தோம்னா நம்ம ஒரு செட்டில்டா ஆகிற மாதிரி நல்ல தனி கவனம் இருக்கும், நமக்குன்னு ஒரு பிரிஸ்டீஜியஸான சொசைட்டில இருக்கும் அப்படிங்கிறது இல்லாம நம்ம ஏதோ ஒரு பொதி சுமக்கிறோம், வீட்டுக்கு பார்க்க ஒரு 4 காலில் ஒரு ஜீவனா ஒரு உயிரினமா இருக்கிறோம், அதனால நமக்கு அந்த அளவுக்கு இருக்கு. அதுவே பாத்தீங்க அப்படின்னா அந்த குதிரை பயங்கரமா போய் தொடுக்குது, எவ்வளவு ஸ்பீடா போகுது, ஒரு மனிதனோட வெயிட் அது இல்லாம இருக்கிற நிறைய வெயிட் அது சுமந்துட்டு போகுது, எந்த நேரத்துல எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஹையஸ்ட் ரிஸ்க் எடுத்தனால அதுக்கு தனி கவனம் கொடுக்கப்பட்டு தனியா ஒரு அளவுக்கு கெத்தா பார்த்து வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி அது பயங்கரமான கஷ்டத்தை கடந்துதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு அப்படிங்கறத அந்த கழுதையே ரியலைஸ் பண்ணிக்கிட்டா. ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கழுதை அந்த குதிரை கூட என்னதான் இருந்தாலும் நான் ஒன்ன மாதிரி ஆயிட முடியாது, உனக்கு இருக்கிற மதிப்பு நீ அப்படியே இருந்துக்கோ, ஏன்னா நீ கஷ்டப்படுற, அதுக்கான பலனை நீ அனுபவிச்சுட்டு இருக்கிற, அதனால நீ நல்லா பசங்க புள்ளையே சாப்பிட்டுக்கோ, என்னால அது முடியல, நான் இதை சாப்பிட்டுக்கிறேன். அப்போதைக்கு ரியலைஸ் பண்ணிச்சான். அப்போ ஒரு சொகுசான வாழ்க்கைக்கு பின்னாடியும் பயங்கரமா கரடு முரடான ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு வே இருந்திருக்கும், ஒரு ஜேர்னி இருந்திருக்கும் லைஃப்ல அப்படிங்கிறத எல்லாருமே ரியலைஸ் பண்ணணும். யாராகட்டும், பெரிய பெரிய தலைவர்களாகட்டும், இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு குரூப் 4 வேலைக்கு போற, விஓ எக்ஸாம்ஸ்க்கு போற, கிளியர் பண்ணி போறவங்களாகட்டும். ஆனா அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு நாட் ஈஸி. ஓகே, ஸோ அவங்க சக்சஸ் அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணணும். எடுத்தோடனே பார்ப்பா சாமா சரி ஜாலியா போயிட்டான், வேலைக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கூடாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்எண்ட்ல இருக்கிற பயங்கரமான கஷ்டமான அந்த சூழ்நிலையுமே அடாப்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரியான கஷ்டமான எப்படி இந்த குதிரைக்கு கத்தியில குத்தி அந்த ரத்தங்கள் வர்ற காலம் அந்த பீரியட் இருந்ததோ அந்த மாதிரியான பீரியட் தான் நமக்கும் இப்போதைக்கு. பிளானர் ஆகட்டும், குரூப் 2ஓட ரிசல்ட் ஆகட்டும், குரூப்போட ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும், வேகன்சி ஆகட்டும், இதெல்லாம் ரொம்ப மனக்கசப்பா இந்த அஸ்பரன்ஸ்குள்ள நிறைய பேருக்கு ஏற்படுத்திட்டு இருக்கு. இதெல்லாமே அந்த ரஃப்பான ஜேர்னியா இருக்கு இந்த பீரியட்ஸ். ஓகேங்களா, இந்த பீரியட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா லைஃப்ல செட்டில் ஆகி நம்ம போகணும் அப்படின்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷனையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், இதையும் கடந்து போகணும், இந்த டைம்லயும் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அது நான் எனக்கு காலையில இதை பார்க்கும்போது இந்த இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இந்த கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் ரிலேட்டட் ஒரு டிஎன்பிசி அஸ்பிரண்ட்டுக்கு இது ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தனால இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஓகேங்களா, ஸோ கதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ கதை புரியாம இருக்குமா அப்படின்ற மாதிரி கணக்கு தான் புரியாது, கதையாவது புரியும் அப்படிங்கிறீங்களா. ஸோ அந்த மாதிரி ஹார்டான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. அப்போதான் அந்த பண்புகள் தான் ஒரு அரசு அதிகாரி ஆக்குமே தவிர வெறுமனே படித்து வெறுமனே மனப்பாடம் பண்ணிட்டு கொஷின்ஸ் பேப்பரில் போய் நம்ம டிக் பண்ணுறனால அது ஒரு அரசு அதிகாரியை நல்ல அரசு அதிகாரியை உருவாக்குமானா சத்தியமாக கிடையாது. இந்த மாதிரி என்விரான்மெண்ட், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அவங்க என்னப்பா தம்பி வேலைக்கு போயிட்டியா, என்னப்பா இன்னும் படிச்சுன்னு இருக்க என்னதான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நமக்கே ஒருவேளை நம்ம வெறுமனே பென்ஷனாக தேய்ச்சிட்டு இருக்கிறோமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் வரும். பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும்னா நம்ம சஸ்டைனபுளாக நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா, ஸோ நிறைய பேசியிருப்பேன் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான அப்டேட் என்னன்னா, டெலிகிராமில் டெஸ்ட் நம்பர் 1 டெஸ்ட் நம்பர் 10 வரைக்கும் இருக்கிற மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் 25 250 கொஸ்டின் வித் ஆன்சர் கீயோட ஃப்ரீ பிடிஎஃபாக நம்ம டெலிகிராமில் கொடுத்துருவோம். இது வரைக்கும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 6 மணிக்கு, அப்போ 6 மணிக்கு மேக்ஸ் செஷன் இல்லையா சார் அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. கண்டிப்பா இருக்கு. அங்கேயும் நம்ம மொக்க தான் போட போறோம். என்னன்னா ஃப்ரீயா ஆஸ்க் யுவர் டவுட். ஓகேங்களா, அந்த மாதிரி மேக்ஸ்ல எப்படி படிக்கலாம், ஸ்கூல் புக் படிக்கலாமா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாமா, இல்ல எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா, இதை தான் நான் படிச்சிருக்கு. இந்த 25 22 மேல எடுக்கணும், ஒரு ஹார்ட் லெவலான ஒரு மாடரேட் லெவலான கொஸ்டின் பேப்பர்ல நான் 20க்கு மேல எடுக்கணும்னா நான் என்னென்ன வழிமுறைகள் பண்ணணும் அப்படிங்கறத ஆஸ்க் யுவர் டவுட் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு லைவ் செஷன்ல கண்டிப்பா லைவ் இருக்க போது நான் வர போறேன். ஸோ இந்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாமல் இந்த குட்டி கதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ டெய்லி ஸ்டே மோட்டிவேட்டட். ஓகே, மோட்டிவேட்
யாரும் உங்களை வந்து இன்பில்ட்டாக பண்ண முடியாது. நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப ரியாலிட்டியான விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ அதை நான் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். ஸோ எல்லாரும் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. டெலகிராமில் 1 to 10 பிடிஎஃப் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.